கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் பெரியவர். அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். அவர் சொன்னதை நாளிலே கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கத்திலே நாம் பயப்படவே கூடாது. சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நெருக்கப்படும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. காரணம், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கரம், அவர் கரத்தின் கிரியைகளாக இந்த பூமி விளங்குகிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளாக இந்த பூமி விளங்குகிறது. His hand performed the creation of this earth. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய கை மகத்துவமான கை. ஹல்லேலூயா. நாம் கலங்க வேண்டியது அவசியமே இல்லை. காரணம் தெரியுமா? அவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தன் சாயலாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களையும் என்னையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு. நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நான் சொன்னல ஆராதனையில் ஒரு 14 வயசு தான் இருக்கும் அந்த பையன். என்னோ அவன் நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. அவன் படிக்கிறது 9ஆம் கிளாஸ். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இப்போவே அவனுக்குள்ளே ஒரு வித்து காணப்படுகிறது. என்ன வித்து? நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக கோடம்பாக்கத்தில் விசுவாசியாக இருந்ததான ஒரு நல்ல ஒரு சகோதரி கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். அப்பொழுது அவங்க கடைசி மகன் ரொம்ப ஸ்மார்ட். அவர் ஐபிஎஸ் முடிச்சிட்டாப்புல. ஆனால் அவங்க அந்த ஐபிஎஸ்க்கு உண்டான அந்த கேப், அந்த பேட்செலாம் இன்னும் அரசாங்கத்துலேருந்து கொடுக்கல. அவருக்கு ஒரே ஆசை, அம்மாவுக்கு முன்னால் நான் ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்ணணும்? முதல்ல நான் பாஸ்டரை சல்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை சல்யூட் பண்ணணும். அப்படி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், பாஸ்டர் இதுதான் என்னோடய ட்ரீம் பாஸ்டர், இதை தான் என்னோடய ட்ரீம் பாஸ்டர். நான் பிஎல் முடிச்சுட்டு தென் ஹி டிட் இஸ் ஐபிஎஸ் பண்ணார், பாஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த அந்த நம்பர்லாம் இன்னும் வரல. அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணார். எங்கள் அம்மா எப்படியாவது என்னை ஐபிஎஸ் ஆஃபீஸராக பார்த்துடணும். அவங்க அம்மா அதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. டே, நீ உண்மையான நேர்த்தியான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்டா, லஞ்சம் வாங்கக்கூடாது, நீ உண்மையாக இருக்கணும், அதிகாரிக்கு நீ மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எதிர்பார்க்காம அவங்க மறிக்கிறாங்க. மறித்து அதே நாளில் அவருக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து அவருடைய இந்த ஐபிஎஸ்க்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவருடைய யூனிஃபார்ம் அந்த நம்பர் எல்லாம் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேராக அம்மா அந்த ஐஸ் பாக்ஸ் ஃப்ரீஸ் பாக்ஸில் வச்சுருக்குறோம், வச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். கடான்னு யூனிஃபார்மை போட்டார். என்னை உள்ளே கூப்பிட்டாரு, பாஸ்டர் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு. இப்போ பாஸ்டர் சார்ல்ஸ் ஒரு நாளாக அன்றைக்கி அந்த டைம் வர முடியல. ஆனால் அந்த டைம் நான் வீட்டில் இருந்தேன், அவங்க வீட்டில் மரண வீட்டில் இருந்தேன். என்னை கூப்பிட்டு அந்த ரூமில் கூப்பிட்டு ஃபுல் யூனிஃபார்ம் பண்ணி என்னுடைய ஒரு சல்யூட் பண்ணார். ஃபாஸ்டர், மை ஃபர்ஸ்ட் சல்யூட் டு காட். முதல்ல என்னுடைய சல்யூட் ஆண்டவருக்கு சொல்லி எனக்கு முன்பால் அடித்தார். அடுத்து நான் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் அவரை நல்லா என்கரேஜ் பண்ணி கர்த்தர் யோசுவாக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவருக்கு சொல்லி முடித்த உடனே அவர் கம்பீரமாக வந்தார். வந்துட்டு அம்மா முன்னால் பாடிக்கு முன்னால் அடித்தார் பாருங்கள், சல்யூட் அடித்து அவர் அப்படியே ஒரு 2 minutes அப்படியே சைலண்ட்டாக நின்னார். எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கதர்னார் பாருங்கள், அழுதார் பாருங்கள், அம்மா அம்மா. அடக்காரதுனா முடிஞ்சுது. நான் அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தேன். நான் கேட்டேன், தம்பி யூனிஃபார்மில் ஏன் நீங்கள் உங்களுக்கு அழுக வரலையான்னு. இல்லை பாஸ்டர், நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாக்கா நாங்கள் அழுதா அது மாதிரி ஒரு கோழை எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அதை தான் ட்ரெயினாக பண்ணாங்க. when we are in crisis, ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த யூனிஃபார்மோட உட்கார்ந்துட்டா we have to handle the situation. கொடூரமான அந்த சூழ்நிலை நாங்கள் ஆளுகை செய்வதற்கு தான் எங்களுக்கு ட்ரைனிங். அந்த யூனிஃபார்மை நாங்கள் போட்டுட்டா
அந்த யூனிஃபார்மில் வருகிற அந்த அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வேறு எதுலேயும் கிடையாது பாஸ்டர். அதுலேயே நாங்கள் we are trained out. அதில் நாங்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவச்சனமே, நீ கிறிஸ்துவை தரித்திருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நீ கலங்க வேண்டியது அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நீ கிறிஸ்துவை தரித்திருந்தால், if you put on Christ, any crisis may come, any situation come, any thousands of people may rise against you, but you shall not put to shame. Hallelujah. நீ கிறிஸ்துவை தரித்திருக்கிறபடினாலே, கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே சாபமாய், கிறிஸ்து உன் பாவங்களுக்காக சுமந்து தீர்த்தபடினாலே நீ கலங்க வேண்டியது அவசியமே இல்லை. அவர் உன்னையும் என்னையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை சிருஷ்டித்ததினாலே உன்னை சரியான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். ஒரு கரடுமுரடான வாழ்க்கை, ஒரு கரடுமுரடான சூழ்நிலைகள், அன்பு மிகுந்தவன், மிகுந்த அன்பு கொண்டவள். ஆனா இன்னைக்கு அந்த அன்புலாம் செல்லாதுங்க. அன்புலாம் செல்லாது. இன்னைக்கு எல்லாமே they want comfort, they want money. காசு வேணும், வசதி வேணும். நீ வசதி பண்ணி கொடுத்தா நீ நல்லவன், காசு கொடுத்தா நீ நல்லவன். அன்பு காட்டினா சீப்பாண்டுவான். யார் இதெல்லாம் என்ன பேசினேங்கிற? மட்ராஸ் பாஷையில் என்னம்மா சும்மா பேசினேங்கிறீங்க? கொடுமா, காசு கொடுமா. என் ஃப்ரெண்டெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா பிச்சை காசு ஒரு 500 ரூபா கேட்டால் என்னமோ பேசினுக்கிற மெட்ராஸ் பாஷையில். இன்னைக்கு பிள்ளைகிட்ட அப்பா அம்மா அன்புலாம் இன்னைக்கு எடுபடலை. ஆனா இயேசு அன்பு கரைத்திரை இல்லாத அன்பு, பாவிகளை நேசிக்கிற அன்பு, காணாமல் போன ஆட்டை தேடி வந்த அன்பு. அந்த அன்பு இயேசு கிறிஸ்துட்ட மாத்திரம் தான் இருக்கு. அந்த அன்பு இருக்கிறதுனால உன்னை சரியான பாதையிலே கர்த்தர் நடத்துவார், சரியான வழியிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நேசிக்காத ஒரு புருஷன், நேசிக்காத ஒரு மனைவி, நேசிக்காத பிள்ளைகள், நேசிக்காத குடும்பம் உன்னை சுற்றில் இருக்கலாம். ஆனா பயப்படாத, ஆண்டவருடைய அன்பு கரைத்திரை இல்லாத அன்பு. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஆமென். தேவனுடைய அன்பு கரைத்திரை இல்லாத அன்பு. வாலிப பிள்ளைக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறேன், படிக்கிற வரைக்கும் இந்த லவ் மேட்டர்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அதுதான் வந்து கடைசி அங்கே நிற்கிது. ஆனால் நானும் உங்கள் வயசை தாண்டி தான் வந்தேன். ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே எங்கள் அம்மா கிட்ட போய் நிற்பேன். அம்மா போயிட்டுறேன். அம்மா ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, டே பாத்துரா, அது நிறைய அர்த்தம் இருக்குது. பாத்துரா இல்லைம்மா, சும்மா என்னம்மா அது? டே இல்லைடா, நானும் சூழ்நிலை சந்திச்சிருக்கிறேன். ஒரு பிள்ளை எனக்கு ஒரு லெட்டரை கொடுத்துச்சு, அண்ணே உங்கள் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஒன்று நினச்சிங்க, உடனே எனக்கு ஞாபகம் வந்தது யார்? எங்கள் அம்மா. சாச்சா, எங்கள் அம்மா அழ வைக்கக்கூடாது. எங்கள் அப்பா குறித்து கவலை இல்லை, அவர் மொட்டை மனுஷன், அவர் அடிப்பாருன்னா நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பார். ஆனால் அம்மாவுடைய கண்ணீர் வாங்கிடக்கூடாது, அம்மா வேணாம், அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. என் வாழ்க்கையில் பல லெட்டர் வந்திருக்குங்க எனக்கு. நான் இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், பாஸ்ட் அம்மா கிட்ட தவிர யாருமே என் பைக்கில் பின்னால் ஏற்றுனது கிடையாது. பாஸ்ட் அம்மா தவிர என் பக்கத்தில் யாரும் இன்றைக்கி வரைக்கும் உட்காந்தது கிடையாது. அந்த கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி நாங்கள் வளர்க்கப்பட்டோம். இன்றைக்கி இருக்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாம் அம்மாவது கத்திரிக்காவது அப்பாவது சுண்டக்காவது அவன் கிடக்கிறான். அவனே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணான். ஒருத்தன் சொல்கிறான், அப்பா சார் எங்கள் அப்பனே ஓடி போய் கல்யாணம் பண்ணான். அப்போ நான் என்ன? அது சாபண்டாது, அது வேணாம், உனக்கு வேணாம். எங்கே கேட்குறாங்க? மாயான அன்பை இன்னைக்கு உலகம் பற்றி கொண்டிருக்கிறது.
மாயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுடைய அன்பு கரை தீரை இல்லாத அன்பு. சொல்லுங்க, இயேசுடைய அன்பு கரை தீரை இல்லாத அன்பு. அவனை கரெக்டாக நடத்துவார். உன்னை கரெக்டாக கரம் பிடித்து நடத்திடுவார், காலமெல்லாம் சுமத்திடுவார். காலமெல்லாம் சுமப்பார். ஏன் தெரியுமா? அது அன்பினாலே. அதனால் கர்த்தர் சரியான பாதையில் நடத்துவார். நீ கலங்க வேண்டியது அவசியமே இல்லை. கரடு முரடான கடல், கொந்தளிக்கிற கடல், படகு மூழ்கி போகணுமோ என்ற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அங்க படகில் இருந்தபடினாலே அவர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் அடங்கினது. அல்லேலூயா. அவர் உன்னை நிச்சயம் கைவிடவே மாட்டார். அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன். நீ போ என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆமென். நான் கூடவே இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எந்த தெய்வமும் சொல்ல. அல்லேலூயா. நாம் நெருக்கம், உபத்திரங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கம், வியாதி, பலவீனங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு நீ நினைக்கலாம் நான் தோத்து போயிட்டேன்னு. நீ தோத்து போகல. கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு? பலத்தால் கட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வியாதியும் வேதனையும் கண்ணீருக்கும் இன்னைக்கு ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி வருதுன்னு நீ கேட்கலாம். உனக்கு இல்லை, உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் உன்னை சில பாதையில கொண்டு போவார். இன்னைக்கு அதுக்கு பதில் இல்லை, ஆனால் நாளைக்கு கர்த்தருக்கு பதில் வச்சிருக்கிறாரு. For today's tears there is no reply from God. From today needs there is no supply from God. But a time will come where God will say, this is what I am. Hallelujah. இன்னைக்கு உன் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. இன்னைக்கு உன் வியாதி குணமாகவில்லை. இன்னைக்கு உன் கண்ணீர் துடைக்கப்படவில்லை. ஆனால் காலம் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இதற்காக தான் நான் இந்த பாதலை கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் அமைதியா சிலைக்கு முன்பாக படுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் அவன் அக்கினி ஜுவாலைக்குள்ள நடந்துட்டு இருக்கிறாங்க. நிம்மதியா இருந்தாங்களா? நிம்மதி இல்லாக எல்லாமே ஜாலியா படுத்து கிடக்கிறாங்க. இந்த 3 பேர்த்துக்குள்ள போட்டானுங்க. ஆனா அவர் எல்லாரும் அதிகாரியாய் மாற்றினதற்கு ஒரு நேரம் வந்த பொழுதுதான் அந்த அக்கினி சொல்லிச்சு, டே இதுக்காக தான்டா நீ அக்கினியில நீ வர வேண்டியிருந்தது. நீ அக்கினிக்கு உள்ள போய் நீ உயிரோட பற்றாது இருப்பாய். நீ பற்றாம இருக்கிறாதான் இந்த உயர்வான பதவி. அல்லேலூயா. இன்னைக்கு நெருக்கத்தை கண்டு அஞ்சாதீங்க. புருஷனுடைய நெருக்கத்தை கண்டு நீ கலங்காதீங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தருடைய கையில அடங்கி இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அன்னைக்கு தான் தெரியும், ஓ இதுக்கு தான் கர்த்தர் என்னை இந்த பாதையில நடத்தி வராரா. ஓஹோ, ஆஹா, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம், அன்னைக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நீ அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு அதிகமாய் சிரிக்க வேண்டிய ஒரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் சொன்னேன்னா, சனிக்கிழமை நேற்று சொன்னேன்னு தெரியல, ஆஹா சிரிச்சுலாம் எனக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க, தெரியாதுங்க எனக்கு, அதை நான் மறந்துட்டேன். சில பேர் சிரிப்பாங்க, அது எனக்கு சிரிப்பு கூட சொல்ல வர மாட்டேங்குது. நான் யோசிப்பேன், எப்படா இவங்க சிரிக்கிறாங்க, சுரிச்சு 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 அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வரும். எனக்கு அது என்னன்னே தெரிலங்க. அது சிரிக்கும்போது நான் அப்படியே பார்ப்பேன். ஒரு நாள் நான் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கர்த்தர் இளைப்பாறல வச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறாரு. உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறாரு. அவர் சமூகத்தின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வேலண்டைன் டேக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பிச்சிருந்தான். அது வாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிரித்தேன். அப்படிலாம் சிரிக்கல, அவ்வளோதான், சிரிச்சிட்டேன். ஒரு புருஷன் போய் மனைவிட்ட கேட்டான், டுடே வேலண்டைன் டேஸ். எஸ் ஐ நோ. ஒய்ஃப் கேட்டுச்சான், இன்றைக்கி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற, உனக்கு என்ன வேணும்?
வைஃப் கேட்டுச்சான், கிவ் மீ அ ரிங். இப்போ புருஷன் சொன்னாரன், இதுதானே ரொம்ப சீப்பாக கேட்டேன், சரி ரிங் கொடுக்குறேன். லேண்ட்லைன்லேருந்து ரிங் கொடுக்குமா, மொபைல் ஃபோன்லேருந்து ரிங் கொடுக்கணுமான்னு. அதை கொஞ்சம் சிரித்து அது ஒரு 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 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் சிரித்தான், அவ்வளோதான். அப்படிலாம் சிரிக்கலை, அவ்வளோதான். இப்படி ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஜோக் வரும்பொழுது, ஒருத்தன் நிறைய தப்பு பண்ணானா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சாராம். தப்பு பண்ணவரான் ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பானா. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரான், இவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்ன பாடம் கற்றுக் கொடுக்கணும்? கரெக்டாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு ஆண்டவர் கொடுத்தாராம். திருந்துட்டானான். தெரியலையா? தெரியாத வரைக்கும் நல்லது. 1000 தப்பு பண்ணா மன்னிப்பு இருந்தது. அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு இதெல்லாம் சொல்லி இதோட சிரிச்சுக்கிட்டேன் நான். இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறல் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். உலகத்தான் உளுந்து 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 சிரிப்பாமாக்கும். ஆனால் நமக்கு அது இல்லைங்க. ஆனால் ஒன்று இருக்கு, அவர் பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் பாதை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். கோணலானவளை கர்த்தர் சேவைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் துன்பத்தின் நடுவில் கர்த்தர் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வழி உனக்கு இன்னைக்கு புரியாது. நீ நெருக்கத்தினுடைய பாதை, நெருக்கத்துடைய ரகசியம் ஒரு நாள் வரும் பொழுது அந்நாளிலே கர்த்தர் சொல்லுவார், இதுக்கு அதாண்டா நீ இவ்வளோ பாடுபட்ட. ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் சிங்க கேபி, ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த பேலை, எல்லாம் ஜாலியா சுத்தி நிற்கிறான், விளையாடுகிறான், ஓடி நிற்கிறான், பாருங்கிறான். என்ன கொண்டு போய் இந்த கொப்பை மரத்தை வெட்டு, இந்த அளவு பாரு, 120 முழம் நீளம் பாரு, இவ்வளோ உயரம் பாரு, டேப்பை பிடி, அவன் ஓத்தவன் ஜாலியாக விளையாடுகிறான். குடிச்சுன்னு வெறிச்சுங்கன்னு ஒரே ஆட்டம் பாட்டம். ஆண்ட சொல்ற, நோவா வா வா வா, நீ தான் என் கண்ணுக்கு முன்பாக கிருபை கிடைச்சிட, வா வாப்பா வாப்பா. சும்மா இருந்த ஆளை கொண்டு போய் இழுத்துன்னு வந்து வேலையை கட்டு, இதை கட்டு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது செய், அது செய், ஏகப்பட்ட அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட்ல அவன் ஒரே பிஸியாக இருக்கிறான். எல்லாவற்றையும் முடிச்சு இப்போ ஐயோ வேர்வை சிந்தி அவ்வளோ டயர்டு. இப்போ கர்த்தர் சொல்ற, நோவா நீ உள்ளே போ, கதவுக்கு நான் தான் அதிகாரி, நீ பயப்படாத. உள்ளே போகிறான். காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் சுத்தம் உள்ளதும் எல்லாம் கர்த்தர் உள்ள அனுப்புகிறாரு. ஐயா, கர்த்தர் திட்டத்தின்படி ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்வானால், சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, திறமை உள்ளவனோ திறமை இல்லாதவனோ, அனுபவம் உள்ளவனோ அனுபவம் இல்லாதவனோ, படித்தவனோ படியாதவன் யாரா இருந்தாலும், நீ கர்த்தருடைய திட்டத்தை செஞ்சா கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்ய முடிப்பார். அல்லேலூயா. இவன் போய் 2 சிங்கத்தை கொண்டு வர முடியுமா என்ன? இவன் போய் ஒரு 2 சிறுத்தை கொண்டு வர முடியுமா என்ன? முடியாது. ஆனால் கர்த்தர் செய்வார். If you execute the will of God, if you desire to do the plans of God, the rest of the things he'll take care. Amen. Hallelujah. நீ செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை செய்து முடிப்பார். ஆமென். நீ ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்க முடியாதுங்க. மனுஷ பலத்தை நீ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இட்ஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு காரியத்தை ஈஸியா ஆரம்பிக்கலாம், ஆனா காரியத்தை முடிக்கிறது தான் கஷ்டம். பிரதர் வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜெபம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே 10 6 4 அப்புறம் பார்த்தா ஒருத்தர் இருப்பார், அப்புறம் கடைசி பார்த்தா அதுவும் இருக்காது, போயிடும். அது மனுஷீகத்தில் செய்யப்பட்ட ஜெபம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நீ செய்யும்பொழுது உன் வாழ்க்கையில போராட்டங்களும் நெருக்கங்களும் இழப்புகளும் போராட்டங்களும் நிந்தனை கண்ணீர் வரும். ஆனால் பயப்படாதே, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆரம்பிப்பாங்க, ஆனால் மனுஷன் செய்து முடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அது முடிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? சம்பூர்ணமான முடிவுக்கு காரணம் தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில் சிந்தின கண்ணீருங்க. இந்த கண்ணீர் தாங்க.
கண்ணீர் தான் உனக்கு வாழ்க்கையினுடைய வேறு. மரம் தெரியும், ஆனால் வேறு தெரியாது. நீ கட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸு தெரியும், நீ வச்சிருக்கிற காரு தெரியும், நீ வச்சிருக்கிற மொபைல் ஃபோனு மனுஷன் பார்ப்போம். அப்பா ஐஃபோன்றா, டபுள் என்ன ஃப்ளிப்பா என்னம்மா வந்திருக்குது இப்போ, எல்லாம் அதை பார்த்து தான் ஆள் எடை போடுறாங்க. வச்சுன்னுக்கிற பேனாக தான், நீங்கள் பேனா கொண்டு வரல, வச்சுன்னுக்கிற பேனா தான் அவனுக்கு அந்தஸ்து, கட்டினுக்கிற வாட்ச் தான் அந்தஸ்து. உள்ளே இருக்குமா ஈரும் பேனும். நீ ஏழையா இருக்கிறனால தப்பு இல்லைங்க, பணமே இல்லாதமா இருக்கிறனால தப்பு இல்லை, கல்வி அறிவு இல்லாம இருக்கிறனால தப்பு இல்லை, நீ இயேசு இல்லாம இருக்கிறதா பரிதாபம். இயேசுவோட நடக்காம இருக்கிறதா வாழ்க்கையில அந்தோ கெதி. இந்த கடைசி காலத்துல உலகத்துடைய மேன்மையை பார்க்காதீங்க, சிலுவையின் மேன்மையை பாருங்க. உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், உனக்காக எனக்காக சாபமான ஆண்டவர், அந்த சிலுவையை பாருங்க. அந்த சிலுவையிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். அந்த சிலுவையிலே கர்த்தர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? The genuine love what God earned in the cross that no man has executed. சிலுவை சுமக்கிறது ஒரு பெரிய சாபம் என்று எண்ணப்பட்டது. ஆனால் அந்த சாபத்தை கர்த்தர் நமக்காக அதை ருசித்தார். மரணமே பார்க்காதவர், பாவத்தையே பார்க்காதவர் நமக்காக பாவமானார். ஏன் தெரியுமா? உன்னுடைய மீறுதல்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாய், உன்னுடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாய், உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நீ கடந்து சென்றாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, என்னை தேற்றும். உலகத்தானுக்கு அது கிடையாதுங்க. கர்த்தர் சத்துருவை ஏற்படுத்தி தான் உன்னை உயர்த்துவார். சத்துரு இல்லாம உன் வாழ்க்கையில் உயர்வு இல்லை. பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, சத்துரு இல்லாம, நெருக்கம் இல்லாம, உபத்திரம் இல்லாம மேன்மை இல்லை. எப்பொழுதெல்லாம் நீங்க அழுறீங்களோ அதுக்கு பின்னால ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறீர்களோ அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய விசாலத்தை வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் திருமணம் பண்ணாம தன்னை ஊழியத்தை நல்ல முறையில் செஞ்சு கொண்டு இருந்தார். எப்படி ஒரு ஆராதனையில் ஒரு பெண்ணு ஒரு கையில் குழந்தை கொண்டு வந்துட்டு, இந்த குழந்தைக்கு தகப்ப இந்த மனுஷன்தான், அப்படியே தலை குனிந்து அது அப்படியே அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அங்கிருந்து தானே நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் அந்த பெண் பக்கமாய் திரும்பினார்கள். ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். அப்படியே பிரசங்கத்தை முடித்து விட்டு அந்த குழந்தையும் கையில் எடுத்துக்கொண்டு, அந்த நாளையில் ஒரு சைக்கிள் தான், அந்த குழந்தைய சைக்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போனாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, இனி நான் அந்த சபையில் நான் கால் வைப்பதில்லை, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க. 11 வருஷங்கள் கடந்தது, எந்த பதிலும் இல்லை. கண்ணீர் 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 கண்ணீர். 11 வருஷமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, மீதி 2 வேளை உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு சில விசுவாசிகள் தான் வந்து அவரை பார்த்து, ஐயா நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க, வாங்க. நூற்றுக்கணக்கான விஷயங்கள ஒரு சிலர் 1 2 3 பேர், ஐயா வாங்க நம்ம இன்னொரு சபை ஆரம்பிக்கலாம். கிடையாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்ய வேண்டும். ஜெபிக்க ஆரம்பித்தார். சில வருஷங்கள் 12 வருஷம் முடிந்தது. இந்த குற்றம் சாட்டின பெண்ணு ஒரு நாள் ஓடி வந்தா சபையில், ஐயா அந்த பாஸ்டர் எங்க, அந்த பாஸ்டர் எங்க? அதுக்குள்ளேயும் அந்த விசுவாசிக்கு இன்னொரு பாஸ்டர் போட்டு சர்ச்சை நடந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சபை வளரவே இல்லை. 12 வருஷமா எந்த வளர்ச்சியும் இல்லை. டே ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருப்போம். அந்த பெண் வந்து அழுதா, ஐயோ அந்த பாஸ்டர் எங்க, ஏமா என்னாச்சு? நான் அனுப்பப்பட்டவள்,
இப்படிலாம் பேசுன்னு சிலர் என்னை அனுப்புனாங்க, இப்படிலாம் சொல்ல சொன்னாங்க. அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அநியாயமா நான் சொல்லப்பட்டேன். இப்போ எனக்கு பிளட் கேன்சர், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர் போயிடும் டாக்டர் சொன்னாங்க. என் மனசாட்சி குத்துது. ஐயோ, அந்த பாஸ்டர் நான் குற்றம் சாட்டிட்டேனே, அந்த பாஸ்டர் நான் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா சொல்ற? ஆமா, இந்த பாஸ்டர் நான் பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும். இதுக்காக வேண்டி இவ்வளவு காசு கொடுத்தாங்க, இதுக்காக வேண்டி என் பிள்ளையை நான் மறந்தேன். என் பிள்ளை தான் அது, என் புருஷனுக்கு பிறந்ததுதான். என் புருஷன் கொஞ்ச நாள் முன்னால செத்து போனாரு. எனக்கு இன்னைக்கு பிளட் கேன்சர். என் பிள்ளைய பார்க்கணும், அந்த பரிசுத்தவானுடைய காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தயவுசெய்து என்னை கூட்டு போங்க. அந்த ஸ்திரீ அங்கிருந்து தானே சில விசுவாசி பாஸ்டர் வீட்டு கூட்டு போய் திறந்தாராம். என்னம்மா? ஐயா நான் மன்னிச்சிங்க, ஐயோ நான் சொல்லப்பட்டேன், இவ்வளவு காசு கொடுத்தாங்க, அந்த காசை வாங்கிட்டு நான் உங்களை குற்றம் சாட்டினேன். அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ பரவாயில்லம்மா, ஆண்டவர் நான் மன்னிக்கிட்டோம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் பிள்ளைய கொடுத்துருங்க. அந்த பாஸ்டர் சொன்னாராம், அந்த பிள்ளை உனக்கு வேணும்னா அவள் வரான்னு சொன்னால் நீ கூட்டு போ, இல்லைன்னா அவள் இஷ்டத்தை கூட்டுருமா. 12 வயசு பிள்ளை, 1.5 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது இந்த பாஸ்டர் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். பாஸ்டர் சைக்கிளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார், கூட்டு வருவார். எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் பேசினாங்க. ஆனால் அந்த பெண்ணு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதுனால விசுவாசிகள் எல்லாம் காலை விழுந்து ஐயா வாங்க. அப்போது சில ஏற்பாடெல்லாம் பண்ணி முதல் முறையாக 12 வருஷம் கழித்து அந்த சபையில் போய் ஆராதனை நடத்துகிறாரு. 100கணக்கான ஜனங்க விடுதலை பெறுறாங்க, 100கணக்கான ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆராதனையில் அக்கினியாய் தேவ வல்லமை இறங்குது. கடைசியாக நடந்தது என்ன? 400-500 பேர் இருந்த இடத்துல அந்த ஊழியம் வளர ஆரம்பிச்சு குறுகிய காலத்தில் 10,000 ஆத்துமாக்கள் கொண்ட ஒரு சபையாய் மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருதுன்னா ஆண்டவர் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கல. உன் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துறன்னா ஆண்டவர் அதை சீனா தூக்கி போடலை. ஆண்டவர் அந்த கண்ணீர்லாம் துருத்தியில் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை ஏற்ற காலம் வரும்போது அந்த கண்ணீர் பேச ஆரம்பிக்கும், கர்த்தருடைய மகிமை மேல இறங்க ஆரம்பிக்கும். நீ அது வரைக்கும் நீ சோர்ந்து போகாத. அதனால தான் எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனம் போன வாரம் ரொம்ப அதிகமாக தியானிச்சேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். கொடிய இடுக்கண்ல என்ன செய்திருக்கிறேன்? அகப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன இடுக்கண்ணு? சாதாரண இடுக்கண் இல்லைங்க, சொல்லுங்க என்னது? கொடிய இடுக்கண்ல அகப்பட்டிருக்கிறேன். இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. கர்த்தருடைய கையில என்ன செய்றேன்? விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. சொல்லுங்க, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவளா இருக்கிறபடினாலே மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் மகா பெருசு. பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அவருடைய இரக்கம் மகா பெருசு, அவருடைய அன்பு மகா பெருசு, அவருடைய கிருபை மகா பெருசு. மனுஷ கையில விடாதீங்க, ஒரு மனுஷி கையில போய் விடாதீங்க. சிம்சன் போய் மனுஷி கையில விழுந்தான். தெனிலா ஒரு மனுஷன் கையில போய் விழுந்தான். சும்மா பார்க்க போனான், ஊரை சுத்தி பார்க்க போனான். தீனால் என்ன ஆச்சு? யாக்கோபுடைய ஒரு பெண், ஒரே மக, சிம்சன் மேல அந்த ஒரே வல்லமை உள்ள அபிஷேகம், மனுஷர் கையில விழுந்தான், செத்தே போனான். தேவ மகிமை உன் மேல இருக்கிறது, தேவ வல்லமை உங்க மேல இருக்கிறது. ரட்சிப்பின் ஆவி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் ஆவியை மனுஷ கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. You may have crisis, you may have problems, you may have difficulties, you may have weakness, you may have so much of situation that will not be suitable for you. உனக்கு ஏற்ற ஒரு காரியம் இல்ல, நெருக்கம். பயப்படாதீங்க.
மனுஷர் கையில விழாதிருப்போமாக. சொல்லுங்க, மனுஷர் கையில விழாதிருப்போமாக. Let me not fall now in the hand of the man. Let me not fall in the hand of the man. Let me fall in the hand of the Lord, so that Lord mercies are great. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவஜனமே, இந்த கடைசி நாட்களில் யாரை பிடிச்சா என்ன நடக்கும்? அவனை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வர சொல்லுவான். ஓடி போயிடாத, நான் இந்த காரியெல்லாம் உனக்கு இந்த வேலை இதெல்லாம் இருக்குது, வா, உனக்கு மாதம் 50,000 சம்பளம். அது ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பான். அது ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் உனக்கு. மனுஷ கையில் விழுந்துடாதீங்க. உன்னுடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு. உன்னுடைய வருமானத்தை நோக்கி போகாத. உன் வசதி இந்த நாட்களிலே தேடாத. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினாலே எந்த மனுஷர் கையில் என்ன செய்யாதீங்க, விழாதிருப்போமாக. அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 13:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் கெபிகள் முட்காடுகள் கன்மலைகளிலும் எங்க கன்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். கொஞ்சம் பிரச்சனை வந்தானே பீச்சுக்கு போலாமா, மாலுக்கு போலாமா, மால் இருக்கிற சினிமாவுக்கு போலாமா, ஹோட்டலுக்கு போலாமா? உங்களை போதான் நான் இருந்தேன். அதுக்கு சாட்சி பாஸ்டர் அம்மா. ஒரே டென்ஷன், ஃபேக்டரியில் பயங்கர டென்ஷன். யோசித்து பாருங்க, அத்தனை பேரை ஆளுங்களை வச்சு வேலை வாங்கணும். இன்ஜினியர்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மூலமா ப்ரெஷர் இருக்கும், லோக்கல் ரவுடிஸ் ப்ரெஷர், போலீஸ் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரும் அப்படியே போட்டு நம்மளை அப்படியே நெருக்கும். அப்போ என்ன செய்வேன், போய் பீச்சில் உட்காந்துருப்பேன். அங்களுக்கு நம்ம ஒரு செட்டப் இருக்காங்க. செட்டப்னா பொம்பளை நினச்சிக்காதீங்க. இந்த அரசியல் பேசுகிறவங்க, சினிமா பேசுகிறவங்க அப்படி எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு எல்லாம் உட்காந்து அந்த கதை இந்த கதை, இந்த சினிமா கதை, அது கதை, ஊரு கதை, அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே நடந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க மிகவும் நெருக்கப்படும் பொழுது அவங்க தெரிந்து கொண்ட இடம் எது? கெபி முட்காடு இல்லைங்க, முள்ளு நிறைஞ்ச இடம். உள்ள போய் ஒளிஞ்சா ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப டென்ஷன் வந்துச்சுன்னா சில ஆளுங்க அப்படி கொஞ்சம் பாச அழகா பண்றீங்களே, உருட்டி விடுறான்னுவான் ஒருத்தன். அதுக்குள்ள 2 சிகரெட் காலி ஆகிவிடும். என்னம்மா உனக்கு மொத்தம் உருண்டு வருது? டேய், இந்த உருட்டி விடுறதுக்கு நான் 40 சிகரெட் ஆயிடுச்சுடா எனக்கு. பண்ணுவான். அப்படியா, உருட்டி விடு. முட்புதர், யாரும் பார்க்காம, உன் மனைவி பார்க்க முடியாது, உன் புருஷன் பார்க்க முடியாது, பிள்ளையும் பார்க்க முடியாது. முட்புதர்ல உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிற? முட்புதர்களிலும் கண்மலைகளை யாரும் மனுஷன் போக முடியாது. ஒதுக்கமா கண்மலை. People hide themselves in caves, thickest, and in rocks, in high places, and in pits. ஒரே பிரச்சனை, யோனா எடுத்துட்டான், பட்டையை கிளம்பிட்டான். வா, ஆண்டவர் எங்க போக சொல்றாரு அவனை? அவன் போறது எங்க? ஏன் கொந்தளிப்பான் வாழ்க்கையில? பிரச்சனை வந்துருச்சு. பாஸ்டர் எவ்வளவுதான் ஜெபம் பண்றது? பாஸ்டர் எவ்வளவுதான் சர்ச்சுக்கு வர்றது? சர்ச்சு ஜப ஒன்னும் மாறலையே. ஒன்னும் மாறணும் அவசியம் இல்லை. நீ ஒழுங்கா இருந்தா போதும். நீ முட்புதரிலும் கண்மலையிலும் குழிகளிலும் நீ உட்காராத. ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் நெருக்கப்பட்டா
கர்த்தருடைய கையில் அடங்கிரு. நீ எங்க வா? கர்த்தருடைய கைக்கு வா. 1 பேதுரு 5:6 இல்லை? என்ன எல்லாரும் தெரிஞ்சது தானே? சொல்லுங்க. அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிரு. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஏற்ற காலத்தில் சொல்லுங்க. என்னங்க? உயர்வு வரும் பொழுது உனக்கு பல போராட்டங்கள் வரும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கையில் அடங்கு. எங்க போகாத, கெபிக்கு போகாத, சினிமாக்கு போகாத, பாருக்கு போகாத. இப்போலாம் ஒரு சினிமாக்கு நான் கேள்விப்பட்டேன் 2500 ரூபா 3000 ரூபா டிக்கெட்டு. சும்மா சாதாரணமாக போனாலே எவ்வளோப்பா தெரியாது பாஸ்டர், சொல்லிட்டா தப்பிச்சுக்கிட்டேன். 350 ரூபா பாஸ்டர். இங்க வா, என்னைக்கிட்ட போனேன். அந்த வில்லங்கெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு கவலையே கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கூட்டின்னு போயிடுவான். என்னடா அனுபவமாடா, பத்திரம், பர்ஸு காலி ஆகிடும். எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மொட்டை முடி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கல்யாணத்துக்கு முன்னாலே முடி போதுனா கொஞ்சம் பாடுறா யார் பின்னால் இருக்கிறான்னு. வேணாண்டா. நன்றாக இருந்தேன், இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆகையால் இப்பொழுது இப்படி இருக்கிறேன். சரி, நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை. நம்ம சப்ஜெக்ட் உனக்கு நெருக்க வந்தா கர்த்தருடைய கையில் இரு. நீ எங்க போகாத, எங்க போகாத. கெபிக்குள்ள போய் மாட்டிக்காதடா. முக்காடுடா டேய், கண்மலை. ஏமா முக்காடுல போய் மாட்டிக்காத. தங்கச்சின்னு தான் சொல்லி வருவான். பிரச்சனை கூட்டிக்காத, பிரச்சனை பெருக்கிக்காத. என்னைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா குறைக்க பாரு. இந்த ஸ்பாஞ்சி நல்லா இருக்குங்க, இந்த ஸ்பாஞ்சை கொண்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா? தண்ணியில் போட்டுருவானுங்க. தண்ணியிலேருந்து எடுத்தா ஸ்பாஞ்சி என்ன ஆகிடும்? நீங்கள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக வீடு, சர்ச்சு, ஸ்கூலு, காலேஜ்னு இருக்கப்போ நல்லதாக இருந்தது. சும்மா ஒரு மாலுக்கு போகிறப்போ உங்க கூட வர ஒரு 2 பொண்ணு 2 பையனை கூட்டின்னு வருவாப்புல. அவன் என்ன சொல்லுவா, ஹே பாரு எனக்கு அவன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், எனக்கு பாரு எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தான். ஐயோ எங்கள் அம்மா கஞ்ச பீஸ்னாரி, அவள் ஒன்றும் வாங்கி தர மாட்டாடி. எங்கள் அம்மா இருக்கிறாரு, அவன் நப்பீடி. அவள் இப்படி அப்படி இப்படி இன்னும். அப்போ இவன் அவன் சொல்லுவான், நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னா. இந்த வீக்கு இந்த பொண்ணோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அத்தாரம் உன் கூட. ஐயோ பைக்கில் கூட்டு போகிறான். ஒரு நாளாவது எங்கள் அண்ணன் பைக்கில் கூட்டு போனதே கிடையாது. எவனோ தான் பைக்கில் கூட்டு போகிறான். ஐயோ முட்பதறு, முக்காடு, கண்மலை, குழி, குகை வேணாம். விசுவாசி கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், பிரச்சனையா வா, சர்ச்சில் வா, ஓட முட்டிய அழு, நீதி கேளு, கர்த்தருக்கு நீதியை செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? உன் அழுகையின் குரலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பதிலே வரலையா? கவலைப்படாத. You are safe in the hands of God. You are safe. Instead of going into the cave, into the pit, into the darkest place, being fallen in the hand of man, is better that you be in the hand of God without any solution or result. கர்த்தருடைய கையில இருக்கிறதுனால உனக்கு எந்த நன்மையும் வரல, எதுவுமே நடக்கல. ஓகே, தட்ஸ் சேஃப். யூ ஆர் சேஃப். நீ சேஃப், பத்திரமா இருக்கிற. ஆமென். ஜெபம் பண்ண பதிலே வரல, பரவாயில்ல. யூ ஆர் சேஃப் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தர் ஏதோ கிரியை செய்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர், நீ ஜெபம் பண்ணி எதுவுமே பதில் வரலன்றதுக்கு அர்த்தம் ஆண்டவர் உன்னை கை விட்டுட்டார்னு அல்ல, நீ நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கிறது என்பது அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி எனக்கு சுகமே இல்லை, ஆரோக்கியமே இல்லை. பரவாயில்ல, நீ வியாதி இல்லாமல் இருக்கிறது அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். என் கரத்தில் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவேன். கர்த்தர் சொல்றாரு. உயர்த்துவாரா? நிச்சயம் கர்த்தர் செய்வாரா? அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
15வது வசனம். 2 Kings chapter 6 verse 15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன். இவர் பேர் என்னது? யார் இவர் பேரு? கேயாஸ். எனக்கு ரொம்ப இஷ்டமான கேரக்டர் பைபிள் இவரு. அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம் குதிரைகளும் ரதம் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இவர் காலை ஏஞ்சோன்னு தரிசனம் கிடைக்குது இவருக்கு. பேட் நியூஸ். காலை ஏஞ்சோன்னு the first thing what he saw, he saw the city with horses and chariots. He saw the city was surrounded by enemies. This was a bad news. காலை ஏஞ்சோனே வேலைக்காரன் அவன் பார்க்கிறது என்ன? ராணுவம், குதிரைகள், ரதங்கள் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ. நீங்க எத்தனை பேர் ஐயோன்னு சொல்லிருக்கீங்க? ஐயோ சொல்லாதவங்களாம் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஐயோ சொல்லிருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ செத்தேன். ஐயோ ஐயோ. சரி, போன வாரம் நான் ஐயோவே சொல்லலை. சொல்லாதவங்க அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஏன்னா மறந்துட்டீங்க ஐயோ சொல்றதுக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்குது? ஐயோ என்ன செய்வேன்? ஐயோ என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுவேன்? ஐயோ என் எல்லாமே ஐயோ 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 ஐயோ. இவர் பாஸ் கிட்ட போறாரு. அவர் பாஸ் பேர் என்னது? எலிசா. அவர் பாஸ். என்னைக்குமே ஒரு பாஸ் பவர்ஃபுல்லாக இருப்பார், அவர் அசிஸ்டன்ட் வந்து வீக்காக இருப்பார். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? பாஸுக்கு ஏற்ற ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. இப்போ கூட சும்மா அது நிஜம் இருக்கக்கூடாது. சில இடத்த நான் பார்த்துருக்குறேன். புருஷன் வந்து இப்படி இருப்பார், அவர் மனை வந்து இப்படி இருக்கும். அப்போ தான் அந்த ஒத்து போகும். ரெண்டு பேரும் இப்படி இருந்துட்டான்னு வைங்களேன், குடும்பத்தில் ஒத்தே போகாது. ஒருத்தர் வீக்காக இருக்கணும், ஒருத்தருக்கு சிலவர் அம்மா மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நாங்கள் சில நேரத்தில் ரொம்ப வீக்காக ஆகிடுவோம். சில நேரத்தில் ஐயா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார், அம்மா எப்படி இருப்பாங்க? வீக்காக இருப்பாங்க. அதுதான் குடும்பம். அதுதான் ரொம்ப நாள் ஓடும். 40 வருஷம் எப்படியா ஓடிச்சு? யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்கு? வரேன் கேட்க வரேன். அம்மா ஜபத்தில் அப்படியே பவாரா இருப்பாங்க, ஃபயரா இருப்பாங்க. ஐயோ அப்படி பார்ப்பாரு. சில நேரத்தில் ஐயா பயங்கர பவர் ஆயிடுவாரு. அம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு தான் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், படுத்து தூங்குங்க. என்னைக்குமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஒன்று வீக்காக இருந்தால் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஒன்று வீக்காக இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பாஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப வீக்கா இருக்காரு, பயங்கர வீக்காக இருக்கிறாரு. ஐயோ ராணுவம், குதிரை, ஐயோ ரதம். அப்படியா? சரி ஆண்டவரே என்ன செய்வோம்? ஐயோ என்ன செய்வேன்? ஐயோ என்ன நடக்க போகுது? ஐயோ. அதுக்கு 16ஆம் வசனத்துல அதற்கு பாஸ் சொல்றாரு, பயப்படாதே. பயப்பட வேலையை பாரு, போடா, பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாருப்பா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்க இயேசு, சொல்லுங்க, இயேசு பெரியவர். என் வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவர். என்னுடைய தோல்வியை காட்டிலும் இயேசு பெரியவர். என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர்.
He is greatest. He is greatest of all the greatest in me. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற தோல்வியை காட்டிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். அதனால்தான் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை வரும்போது ப்ரமோஷன் இருக்கணும். பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, ப்ரமோஷன், பாஸ் ஆனா ப்ரமோஷன், பாஸ் ஆனா ப்ரமோஷன். நீ டெஸ்ட்டுக்கு, நீ எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகலன்னா ஃபெயிலு. நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். யுத்தத்துக்கு கர்த்தர் கைகளையும் விரல்களையும் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். அந்த பழக்கத்தில் நீ யுத்தம் பண்ணு, யுத்தத்தில் நீ தோத்து போவதே இல்லை. எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். சொல்லுங்க, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்றான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசா சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும். இப்போ என்ன குதிரை வந்திருக்குது? அக்கினிமயமான குதிரை. அங்க என்ன குதிரை இருக்குது? சாதா குதிரை. இங்க என்ன இருக்குது? அக்கினிமயமான குதிரை. அங்க ரதம் இருக்குது, இங்க அக்கினிமயமான ரதம். ஹல்லேலூயா. அங்க குதிரை இருக்குது, இங்க உன்னை சுற்றிலும் இருக்கிறது அக்கினிமயமான குதிரை. உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்கள். நம்ம சபையை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்கள். உன்னை வீட்டை சுற்றிலும் இருக்கிறது அக்கினிமயமான குதிரைகள். உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நடக்கும்? உன் கண்கள் திறக்க வேண்டும். Your eyes has to be opened. இன்னைக்கு நம்ம விசுவாச கண்கள் எது மேல இருக்குமா? உலகத்து மேல இருக்கு. நகை வாங்கணும், பணம் 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 பணம், வேலை 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 வேலை. ஓ டயர்ட். இதே எத்தனை நாள் தான் சொல்ல போற? நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போக போறாய். எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மார்ச்சரிக்கு கூட்டின்னு போமா? முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிற 2 பேரை கூட்டின்னு போகும். கூட்டின்னு போயிருக்கிறியா? 2 பேர் போங்க. சிக்கன் 65 காடை ஃப்ரை. நான் முதல்ல மார்ச்சரி போய் பார்த்தது தம்பி, அவன் பேரை கூட மறந்து போச்சு. அவங்க அப்பா பெரிய பாஸ்டர், பாளையங்கோட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த வந்த இடத்துல செத்து போயிட்டான். சுந்தரம் ஃபவுண்டேஷனில் செத்துட்டான்னு உள்ளே வச்சுருந்தாங்க. பாடி இருக்குது. அப்போ அவனை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு என்னை தான் கூப்பிட்டு போனாங்க அந்த டியூட்டி டாக்டரு. என்னுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பை சொன்ன உடனே சரி சொல்லி ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருந்தான். இந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் தூக்குனா உள்ளே பயங்கர நீடில் மார்க்ஸ், ஊசி. பாக்கெட்டை எக்ஸாமின் பண்ணாங்க. உள்ள பர்ஸில் இருந்ததெல்லாம் எடுத்தால் உள்ளே வந்து ட்ரக் பேக்கெட்ஸ் வருது. அவர் சொல்லிட்டாரு, சார் சாரி, இது ஐ ஹேவ் டு டூ திங்ஸ் அக்கார்டிங் டு த லா. The first thing I have to inform to the police. அதனால் ஓகே, டூ யர் டியூட்டி சார், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. கடைசியாக என் ஃப்ரெண்டு தான் அங்கே போஸ்ட்மார்ட்டம் கேஎம்சியில் அவர் இருந்தார். அவர் எப்படின்னா, நான் ஒரு மாதிரி அந்த நாட்டில் நான் அடிக்கடி நிறைய சபைகளுக்கு, அன்றைக்கி சபை இல்லை, நிறைய சபைக்கு கூப்பிட்ற இடத்துல போவேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது தாம்பரம் சர்ச்சில் அவர் எனக்கு ரொம்ப அறிமுகமாகி அப்பப்போ பேசுவார், சொல்லுவார். நான் டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் அவ்வளோதான் பாரு, எந்த ஆஸ்பத்திரியும் தெரியாது. அன்றைக்கி அந்த பாடி எடுக்கிறது நான் போகிறேன். அப்போ தான் அவர் பாஸ்டர், பிரைஸ்டார் பாஸ்டர், வாங்க 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 உள்ள கூப்பிட்டு போனார். என்ன பாஸ்டர் நிற்கிறீங்க? அது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டருடைய மகன் இறந்துட்டாள். அப்படியே யார்? இந்த பாடியை பாருங்கள், பிறந்த மேனியாக இருக்குது பாடிங்களாம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்குறாங்க.
ஸோ ஐடென்டிஃபை பண்ணது இது தான். ஏய் இதை எடு. நான் கையில் டேக் கட்டியிருந்தாங்க, எல்லாத்தையும் அறுத்து ஒரு ஓரம் வச்சாங்க. எல்லா அலுமினியம் பக்கெட்டு அலுமினியம் பேஷன் தான். கட்ட 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 கட்டன்னு 10 நிமிஷத்தில் இப்படி ஒரு ஆறு கீழே ஒரு ஆறு இப்படி இழுத்தாங்க. ஒருத்தன் ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டாந்து எல்லாம் ஷேவ் பண்ணான். இங்கே ஒரு தட்டினா இங்கே தட்டினா இது திறந்துச்சு. எல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் சுற்றி தான் டக்கு 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 டக்குன்னு திறந்தாங்க. உள்ளே அங்கங்கே அந்த மூளை இருந்தது. துவைக்காத ஒரு கவரில் உள்ளே போட்டு கட்டினா, பாக்கெட்டில் உள்ளே போட்டான். போட்டு எல்லாம் கடல்லாம் எடுத்து வெளியே வச்சான். சொன்னான், ஏய் என் ஃப்ரெண்டுடைய தம்பிடாவை நல்லா பண்ணுங்க. அவன் எல்லாம் குடிச்சுன்னுக்கிறான். சார் சும்மாரு சார். நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே எல்லாம் பாக்கெட்டில் போட்டாங்க. உப்பு பாக்கெட் கொண்டா ரெடியாக வச்சுன்னுக்கிறாங்க. காசுக்கேற்ற உப்பு பாக்கெட்டு. காசு கொடுத்தா 20 பாக்கெட்டு, இல்லாட்டினா 5-6 பாக்கெட் தான். உள்ளே வச்சு கடை 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 கடைன்னு தைச்சாங்க. தச்சு எல்லாம் போட்டு துணியெலாம் வச்சு எல்லாம் துணி வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகி போயிடுச்சு. அப்போ அந்த தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டது. நான் அங்கே பாளையங்கோட்டை போய் மீட்டிங் முடிச்சுட்டு கோழி குஞ்சு ஃப்ரை சாப்பிட்டது. தூத்துக்குடியில் போய் நாங்கள் பரோட்டா சாப்பிட்டது. எல்லாம் யோசனை, இதெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதாங்க மனுஷன். இதில் நம்ம போடுற ஆட்டம் இருக்குது பாருங்க. ஐயோ யோ 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 கோயிலுக்கு வர மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். உன்னை மார்ச்சில் உட்காந்து அறுக்கிற நாள் வரதுக்கு முன்னாலே மனம் திரும்பு. அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. சாதாரண மக்கள் கத்தரை நம்பி இருக்கிறோம். கத்தரை கிருபை. ஆமென். இப்போ மதியானம் சாப்பிட போகிறோம். மதியானம் சாப்பிட போகிறோம். ஜீரணமாகுது ஆண்டோடைய கிருபை. சுகத்தோடு இருப்பது ஆண்டோடைய கிருபை. அல்லேலூயா. நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முறுமுறுப்பாம என்ன சமைக்கிற, என்ன சமைக்கிறியா வா புடிங்கிட்டு கீழே போவோம். அப்புறம் தெரியும். போன வாரம் புடிங்கிட்டு போச்ச செம்பரம் பாக்கம் ஏரி மாதிரி புடிங்கிட்டு போயிடுச்சு. ஆமாம், போயிடுச்சின்னு நினச்சேன். நான் முடிஞ்சதுன்னு யோசித்தேன். பாஸ்டம்மா கூப்பிட்றோம், வாய் வர மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்குறேன். தலை மாட்டம் தண்ணி பாட்டில் கொண்டு போனாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு கொண்டு போனாங்க. கிச்சன் போனோன்னா மறந்துட்டாங்க பாஸ்டம்மா. தண்ணி அப்படியே நாக்கெலாம் வறண்டு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சேன்னு யோசித்தேன். ஆனால் கத்தர் கிருபை. உக்காரான் உக்கார முடியல, நிமிர்ந்து உக்காரான் வலிக்குது, குனிஞ்சா வலிக்குது. ஐயோ ஓவர்ஃப்ளோ அப்படியே ஆகி ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆண்டவரே செத்தாலும் நான் சாகிறேன், ஆண்டவரே கிருபை மாத்திரம் கொடுங்க. அல்லேலூயா. சாப்பிட்றது ஜீரணமாகுது அவருடைய கிருபை. ஐயோ உப்பே போடல. ஓ நோ சம்போதிக்கிறது இதுக்கா? சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்துரு கத்தரையா. அல்லேலூயா. சொல்லுங்கள். அவர் கிருபையில் ஒரு வீடை கொடுத்துருக்குறார், அவர் கிருபையில் ஒரு காரை கொடுத்துருக்குறார், அவர் கிருபையில் எல்லாம் வண்டி ஓடிட்டுருக்கு. சொல்ல உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் உண்மையாக இருக்கணும். என் கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்பட்டு இருக்கணும். எதுக்கு? உலகத்துக்கு இல்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு உன் கண்கள் திறக்கப்படுமையானால் உன் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. உன் கண்கள் உலகத்துக்கு திறந்திருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வேதத்துக்கு என்ன செய்யப்படலை? திறக்கப்படவில்லை. எபேசியர் 1:18 நினைக்கிறேன். எபேசியர் 1 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. அதாவது அந்த வசனம் சொல்ல, இந்த உலகத்து பிரபஞ்சத்தினானவன் அன்னையருடைய கண்கள் என்ன செய்தான்? குருடாக்கி போட்டான். அது எடுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினானவன் இந்த பிசாசானவன் என்ன செஞ்சிட்டான்? அன்னையரோட கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அவன் நம்மளோட கண்களை குருடாக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை 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 பிரச்சனை, வியாதி 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 வியாதி, பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, எக்ஸ்ரே,
ஸ்கேன் எடுத்தால் பார்த்தாதுன்றான், அதில் சிடி ஸ்கேன்ன்றான், அப்புறம் மல்டி ஸ்கேன்ன்றான், அப்புறம் 16 ஸ்லைஸ்ன்றான், 32 ஸ்லைஸ்ன்றான். இப்போது மைக்ரோ சிப்னு ஒன்று வந்திருக்குது. அது ஒரு ஸ்கேன் 45,000 ரூபாவா? அது போய் எடுன்றான். ஐயோ என்ன இதெல்லாம் சார், என்ன பண்ணுறது? நீ படிக்கிறவோ ஒழுங்காக படிக்கணும், படிக்கிறதாம ஏதோ ஊரை சுற்றிக்கின்னு இதெல்லாம் வாய் வருது. அவன் என்ன படிக்கிறான் மெடிக்கல் காலேஜில் தெரியும், என்ன படிக்கிறாங்க எல்லாம் குறுக்களியில் போகிறவங்க தான் பாஸ் பண்ணிடுறானுங்க, அப்படி தானே சொல்லிடுறாரு. யூடியூப் எடுக்கிறாங்க கத்தாவே. நேர்மையாக படிக்கிறவங்க, நேர்மையாக வாழ்கிறவங்க, நேர்மையாக அவனுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. குறுக்களியில் போகிறவன் மேலே வந்துடுறான். அவனுக்கு என்ன, அந்த காலத்தில் நாடி பார்த்து என்ன சொல்லுவாங்க, பித்தம், கபம், வாதம், இது 3 தான் வண்டி. இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இது சாப்பிட இல்லை 2 நாள் 3 நாளில் சரியாகிப்படும். இப்போ அப்படி இல்லை. வசனத்தில் வாசிக்கிறது போல் தன் மருத்துவரலாலே அவளுக்கு என்ன வேதனை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணா செலவு செய்தா. அண்ணா தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே என் கண்கள் என்ன செய்யும், திறந்துடலாம் ஆண்டவரே. உன் மாம்ச கண்களுக்கு இராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் உன் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் கர்த்தர் உன் கண்களை திறந்தால் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தா அவ எதை பார்த்தா, துறவை பார்த்தா. அவ கேட்டது ஒரு துருத்தி தண்ணீரை தான் கேட்டா. ஆனா கர்த்தர் கண்களை திறந்த மாத்திரத்திலே கர்த்தர் ஒரு துறவையே வைத்திருக்கிறார். ஐயா, உனக்கு துருத்தி தண்ணி வேணுமா, துறவு வேணுமா? கர்த்தர் துறவை வச்சிருக்கிறாரு. உன் கண்கள் கொழுப்பினால, உலக கவலையினால, உலகத்தினுடைய காரியத்தினால உன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு இயேசுதான். உன் வியாதிக்கு தீர்வு இயேசுதான். அவர் எகவா ராஃபா, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால நான் குணமாகிறோம், குணமானேன். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் இயேசு நமக்காக சிந்தியிருக்கிறார். நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம் கண்கள் என்ன செய்ய வேண்டும், திறக்கப்பட வேண்டும். கண் சொருகின குருடனாய் இராதபடிக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் your eyes will be opened. You may see fire of horses, chariot of fire. அக்கினியின் ரதத்தை பார்ப்பாய். சாதாரணமான குதிரைகள்ல அக்கினிமயமான குதிரைகள். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேண்டாம்? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பா. ஆண்டவரே ஏசப்பா, என் கண்களை திறக்க வேண்டுமே. ஆகாரின் கண்களை திறந்த தேவன் கர்த்தரும் கண்களை திறப்பாராக. ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை? ஐயா, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நெருக்கம், ஏன் இவ்வளோ வேதனை? உன் கண்கள் திறக்கப்படும் பொழுது நீ அதுக்கு பின்னால் இருக்க மகிமையை பார்ப்பாய். நீ கேட்டது தீர்வு, ஆனால் கர்த்தர் தீர்வுக்கு மேலே உன்னை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? உனக்கு உலகம் கொடுக்கக்கூடாத சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு இந்த நெருக்கத்தில் கர்த்தர் உனக்கு மன நிறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. நான் யார், நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் உபத்திரத்தின் பாத்திரமாய் நீ சொல்லலாம், ஆனால் உபத்திரத்தின் பாத்திரத்தில் மகிமையின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஐயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. களிமண்ணா இருந்தா அந்த பாத்திரம் எதுக்கும் உபயோகப்படாது. அந்த களிமண்ணை கொஞ்சம் சுட்டா அந்த சுட்ட பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாகி மாறும். அது கர்த்தருடைய கையில இருக்கிறனால அந்த பாத்திரம் உடையாதபடிக்கு அவர் தன் கையில வைத்து ராஜாவுடைய மேஜைக்கு வரும்படியாய் கர்த்தர் அந்த பாத்திரத்தை வைத்திருக்கிறார். ஐயா, you are not an ordinary man, you are not an ordinary woman. நீ சாதாரணமான அற்புதராஜ் வா, அற்புதராஜ் வா, இந்த பக்கம் வா, அற்புதராஜ் இந்த பக்கம் வா. யார் கூப்பிட்டாலும் ஏஞ்சி போகாதீங்க. பிசாசு எப்படியாவது எழுப்பி விட்டு என்ன வேலை உனக்கு? இப்போ நாட்டுக்கு யார் செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், வா உக்காரு. முக்கியமான நேரம் இது. என்ன மேட்டர்? அதெல்லாம் சர்ச் முன்னால் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும்.
சர்ச் அங்கங்கே நடக்கவே கூடாது. எல்லாம் ஃபேன் எல்லாம் சர்ச்சுக்குன்னா எல்லாம் செட் பண்ணிடணும். இதுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அங்கங்கே நடக்கும்போது அந்த வார்த்தை வராது. எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தகப்பனே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாம் ஜெபிங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எப்போதுமே என் கண்கள் இராணுவம், குதிரை, யுத்தம் யுத்தம் யுத்தம், நெருக்கம் நெருக்கம் நெருக்கம், இதையே பார்த்துக்கிட்டு, இதையே சொல்லிக்கிட்டு, இதையே நினச்சிக்கிட்டு நீ அழுதுகொண்டே இருக்கிறாயோ, நீ அழுதுகொண்டே இருக்கிறாயோ. கர்த்தர் உன் கண்ணை திறந்தா அதே ரதம் அக்கினிமயமான ரதமாய் பார்ப்ப, அதே குதிரை தான். ஆனா உன் கண்கள் திறக்கப்படும் போது அது குதிரைக்கு அக்கினிமயமான குதிரையை நீ பார்ப்ப. ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? வியாதி உள்ள சரீரம் தான், ஆனா அந்த சரீரத்துல கர்த்தர் மகிமையான சரீரமாய் கர்த்தர் மாற்ற இருக்கிறார். எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே let me not talk about the problems, let me not talk about the situations, let me talk about the God of the fire. ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் பிரச்சனை குறித்து நான் பேசவில்லை, நான் ஆராதிக்கிறதே அக்கினிமயமான ஆண்டவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அக்கினிமயமான ஆண்டவர். அவர் உனக்கு அக்கினியிலிருந்து பதில் சொல்லுவார். ஐயா நான் ஆண்டவர், அக்கினியின் ஆண்டவர். அக்கினி உனக்கு பதில் பேசும். அக்கினி மூலமாய் கர்த்தரோடு பேசுவாராக. உன்னோடு பேசுகிற ஆண்டவர் சத்துருவோடு இடைப்படுவாராக. சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவாராக. சத்துருக்களை எல்லாரும் கர்த்தர் சங்கரிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஹalleluya. உனக்கு கீழே இருக்கிறவங்க, உன் மனைவி சொல்லுவாங்க, ஐயா அவ்வளோதான் ஐயா முடிஞ்சிருச்சு. மனைவி சொல்லுவாங்க சில இடத்துல, ஐயோ அவ்வளோதான் ஐயா முடிஞ்சு போச்சியா. நம்ம பிள்ளை கதை இல்லை. கண் திறக்கப்பட்டால், கண் திறக்கப்பட்டால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, ஆண்டவரே என் கண் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. let my eyes be opened. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வந்தவனமாய் நீங்க யாரும் போகக்கூடாது. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக. உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் உலக காரியம், உலக மேன்மைக்கு உன் கண் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். Your eyes should not be open for the worldly fashions. Your eyes should not be peeking unto the worldly pleasures. உலகத்தினுடைய ஆசை பாசங்களுக்கும் உலகத்துடைய ஆசை கிரியைகளுக்கு உன் கண்கள் போச்சுன்னா, லோத்து மாதிரி உன் கண்கள் போச்சுன்னா உன்னோட ஆசீர்வாதம் போச்சு. ஆனா உன் கண்கள் கர்த்தர் மேலே இருக்குமே, ஆனால் கர்த்தர் உன் கண்ணை திறப்பார். ஹalleluya. உனக்குள்ள தேவட அபிஷேகம் உண்டு, தேவட வல்லமை உண்டு. உன் கண்கள் திறக்கப்படட்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எல்லா எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் கண்கள் திறக்கப்படுவதாக. குழந்தை இல்லையா, உன் கண்கள் திறக்கப்படட்டும். வேலை இல்லையா, உன் கண்கள் திறக்கப்படட்டும். வருமானமே இல்லையா, உன் கண்கள் திறப்பாராக. ஆமென். சொந்த வீடு இல்லையா, கர்த்தர் கண்களை திறப்பாராக. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே என் கண்கள் திறந்திருக்கிறார். Lord make my eyes to be open Lord. குருடருடைய கண்களை திறந்த ஆண்டவர், நீங்க உன் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். உன் வீட்டுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும். அப்போது உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான காரியங்களை நீ பார்ப்ப. When your spiritual eyes has been open, you are going to see the spiritual things. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஆவிக்குரிய நன்மைகளை நீ பார்ப்பாய். சாதாரணமானதான் உன்னை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.